அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜயதாரணி அதிமுகவில் இணையப் போகிறாரா? திருமதி விஜயதாரணி அவர்கள் விலாங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தொடர்ந்து 2 முறை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவர் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இவர் இணைந்ததற்கு முக்கிய காரணம், காங்கிரஸ் கட்சியில் தனக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை, தனக்கு மரியாதை இல்லை, எனவேதான் நான் காங்கிரஸ் கட்சியை விடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறேன் என்று அப்பொழுது பேட்டி அளித்திருந்தார். இதன் பின்பு 18வது மக்களவைத் தேர்தல் தொடங்கியது. இந்த தேர்தலில் தனக்கு கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்பதால்தான் அவர் அவசரமாக தேர்தல் நெருங்கிய பின்பு இறுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் என்று கூறப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட போது எப்பொழுதும் போல் கன்னியாகுமரி தொகுதிக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். விலாங்கோடு தொகுதி காலியானதாக தமிழக சட்டமன்றம் அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தொகுதியில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. விலாங்கோடு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவாவது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேறு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். இதனால் இந்த முறை தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று இறுதி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதன் பின்பு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் அமைதியாக பயணித்து வந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி என்றால் அது பொன் ராதாகிருஷ்ணனே, அவருக்கு மாற்று அங்கு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. ஏன், தமிழகத்திலேயே முதலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரியினுடைய விவேகானந்தர் தியானம் நடத்திய பாறையில் விவேகானந்தர் மண்டபத்தை அமைத்ததே RSS தான். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து RSSின் மூலம் வளர்ச்சி பெற்றதுதான் பாரதிய ஜனதா கட்சி. பொன் ராதாகிருஷ்ணனை மிஞ்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜயதாரணி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அதே போன்ற ஒரு நிலையில்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இருந்தார். அதே சமயத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை சமாதானம் செய்யும் பொருட்டு அவருக்கு மாநில தலைவர் பதவி, தெலுங்கானா ஆளுநர் பதவி போன்றவை வழங்கி அவரை சமாதானம் செய்தார்கள். ஆனால் விஜயதாரணி அவர்கள் அவசரமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய பின்பும் கூட அவருக்கான அங்கீகாரம் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியில் வழங்கப்படவில்லை. தேர்தல் முடிவுக்கு பின்பு ஏதாவது மாநிலங்களில் ராஜ்யசபா MP பதவியின் மூலம் நம்மால் உள்ளே செல்ல முடியுமா என்று கூட காய் நகர்த்தி வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அதிமுகவில் சேர்ந்து விடலாமா என்று தனது நெருங்கிய நண்பர்களிடத்திலும் தனது அரசியல் ஆலோசகர்கள் இடத்திலும் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மிக விரைவில், அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பின்பு விஜயதாரணி அவர்களினுடைய முடிவு தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. நன்றி.